ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியோ 90s கிட். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் வியோஷி, நம்ம சேனல் நேம் வியோ 90s கிட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் க்ரீம் அண்ட் வந்து ஃபேஸ் வாஷ் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ப்ராடக்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ப்ராடக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதா இருந்தால் எனக்கு வந்து ஃபேஸ் வாஷ் எந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு செட் ஆகலை. நிறைய நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது யூஸ் பண்ணி இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் இன்னும் ஒரு மாதிரி ஆகும், பிம்பிள்ஸ் நிறையா வரும். ஸோ எந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு செட் ஆகாது ஃபேஸ் வாஷில். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தால் சோப் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா வந்து இப்போ கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றதுனால கொஞ்சம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ரீசெண்டாக ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் வச்சு ஒரு ஃபேஸ் வாஷ் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் ஒன்று 2-3 ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது இன்னும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெமெடி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. நான் ஒரு 1.5 வீக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குட் ரிசல்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ பிம்பிள்ஸ் அந்த மாதிரி எதுவும் வரதில்லை. ஸோ வந்தது கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் மார்க்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தாக்கா. ஸோ கொஞ்சம் பிளாக் மார்க்ஸ் இருக்குது, அதுவும் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ரெமெடி நல்லாயிருக்கு, உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க, இல்லை ஆல் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ எப்போ வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் நிறைய இருக்குது, நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. பட் நிறைய பேர் டவுட்ஸ் இருந்தும் கமெண்ட்ஸில் கேட்க முடியலன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாக்கா நீங்கள் பர்சனலாக என்கிட்ட பேசணும் அப்படின்னா ப்ளீஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி இதுதான். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் உடனே. ஸோ உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் ஃப்யூச்சரில் இன்னும் நல்ல வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பீட்ரூட். நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை 4 கட் பண்ணிக்கிறேன். 4 கட் பண்ணிவிட்டு நம்ம துருவ தான் போகிறோம், மிக்சியில் போட்டு அடிக்க மாட்டோம். ஸோ நல்லா துருவிக்கோங்க 4 பீஸையும் எடுத்து. ஏன்னா துருவினாலே நிறைய ஜூஸ் வரும். ஸோ அதனால் நான் துருகிக்கிறேன் ஃபுல்லாக. நீங்கள் அரைச்சி வேணால் ஜூஸ் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ துருகி முடிச்சாச்சு. இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஃபில்டர் வச்சு நான் நல்லா ஜூஸ் மட்டும் வடிகட்டிக்கிறேன். ஸோ ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ கிடச்சி ஜூஸ் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம ஹாட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் அந்த ஜூஸை நல்லா ஊற்றி ஸ்லிம்மில் வச்சு நல்லா ஹாட் பண்ணிக்கோங்க. ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க, ஸ்லிம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துடும். இப்போ அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம கிடைச்ச அந்த பேஸ்ட்டில் நம்ம அரிசி மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அரிசி மாவும் நம்ம பீட்ரூட் பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிளம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எம்டி ஜார் எடுத்துக்கோங்க, தண்ணி இருக்கக்கூடாது. அதில் நல்லா தொடச்சி அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கண்டெய்னர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம பண்ணி வச்சுருக்க ரெமெடியை வச்சு நான் எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுறது பார்த்துலாம். ஸோ ஒரு ஸ்பூன் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தயிர் இல்லைன்னா நீங்கள் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ மில்க் இல்லாத காரணத்தினால நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ரப் பண்ணி. ரொம்ப ஹார்டாக பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சமாக ரப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ தெரியும், கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும், ஃபேஸுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த பீட்ரூட் ஸ்மெல் கூட சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் டோன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரெமெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ரெமெடி வந்து ஒரு டைம் பண்ணாலே ஒரு 6 months 3 months வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அடிக்கடி பண்ணுற வேலை உங்களுக்கு இருக்காது. அண்ட் வந்து நீங்கள் இந்த ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 6 months வரும். அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாத சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. ஸோ அது வந்து 3 months வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க, இல்லை ஆல் டேப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.